வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியால தெருக்கள்ல பிச்சை எடுக்கிறவங்களோட யதார்த்த நிலைமைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சுதான் இத பத்தி பேச போறோம். ஆமா, வணக்கம். நம்ம தெருவுல பார்க்குற நிறைய பேருக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு கிரைம் நெட்வொர்க், இந்த பிகாரி மாஃபியான்னு சொல்றாங்கல்ல, அது இருக்குங்கிறது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆமாம், அது உண்மைதான். இந்த கும்பல் எப்படி வேலை செய்யுது, ஏன் மக்கள் இந்த நிலைமைக்கு வராங்க, நம்ம சட்டம் என்ன சொல்லுது, சரி தனிப்பட்ட முறையில நீங்க என்ன செய்ய முடியும்னு எல்லாத்தையும் பத்தியும் இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். ஆரம்பத்திலே ஒரு கதை சொன்னீங்க. சுரேஷ் மாஞ்சின்னு ஒருத்தர் மனசு ரொம்ப பாதிச்சுது. பீகார்ல இருந்து கான்பூருக்கு வேலை தேடி போயிருக்காரு. ஆமா, அவர் அங்க கடத்தி மயக்க மருந்து கொடுத்து கண்ணுல கெமிக்கல் ஊத்தி பார்வையை பறிச்சு அப்புறம் விரல்களை வெட்டி கொடுமை சிதைச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லையாம, அது மட்டும் இல்ல, அவரை 70,000 ரூபாய்க்கு வித்து டெல்லியில கொண்டு போய் பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. டெய்லியும் கார்ச்சர் தான். உடம்பு முடியாம போனதும் அப்படியே ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இது ஏதோ 1-2 சம்பவம் இல்ல. இல்லவே இல்ல. இது ரொம்ப திட்டமிட்டு செய்யற ஒரு பெரிய நெட்வொர்க். இது ஒரு சின்ன பகுதி தான். இப்படிப்பட்ட வன்முறை ஒரு பக்கம்னா, பொதுவா எதுக்காக மக்கள் பிச்சை எடுக்க வராங்க? நீங்க கொடுத்த டேட்டா படி பார்த்தா வறுமை தான் முக்கிய காரணம் இல்லையா? ஒரு 62%. ஆமா, வறுமை 62%, அப்புறம் வேலை இல்லாம இருக்கிறது 45%, அப்புறம் உடல் ஊனம் இல்ல நோய் 24%. இந்த மாதிரி நிராதரமான சூழ்நிலையால தான் நிறைய பேர் இதுக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாருமே வா, இல்ல வேற காரணங்களும் இருக்கா? இருக்கு. ஒரு சிலர் இது ஈஸியா பணம் சம்பாதிக்கிற வழின்னு நினைக்கிறாங்க, 12%. சில பேர் பழக்க தோஷத்துல 7%. இன்னும் சிலர் பரம்பரையா கூட 6% இதை செய்யறாங்க. ஓ. ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல பிச்சை எடுக்கிறவங்கள 21% பேர் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காங்க. என்னது, 12th வரைக்குமா? ஆமா, அது மட்டும் இல்ல, 3000க்கும் மேற்பட்டவங்க டிப்ளமோ இல்ல டிகிரி முடிச்சவங்க. டிகிரி முடிச்சவங்க பிச்சை எடுக்கிறாங்களா? அப்போ இது வெறும் தனிநபர் பிரச்சனை இல்லையே, நம்ம சமூக அமைப்புல ஏதோ பெரிய கோளாறு இருக்குன்னு தோணுதே. கரெக்ட், மிகச் சரியா சொன்னீங்க. படிச்சவங்களுக்கு கூட சரியான வாய்ப்பு கிடைக்கல. இந்த வாய்ப்பின்மை தான் இந்த மாதிரி கும்பல்களுக்கு சாதகமா அமையுதா? நிச்சயமா. இந்த பிகாரி மாஃபியா என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களை குறி வைக்கிறாங்க, கடத்துறது, ஏமாத்தி கூட்டிட்டு வர்றது. சில சமயம் ரொம்ப ஏழையா இருக்கிற பெத்தவங்க கிட்ட இருந்து குழந்தைங்களை வாடகைக்கு கூட எடுக்கிறாங்க. வாடகைக்கா? என்ன சொல்றீங்க? ஆமா, ஆந்திராவுல ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கொடுத்து குழந்தைங்களை வாடகைக்கு எடுத்ததெல்லாம் பதிவாயிருக்கு. அட கொடுமையே. அப்புறம் அந்த குழந்தைங்களை எப்படி அமைதியா வச்சிருக்காங்க? அதுக்கும் வழி இருக்கு. தூக்க மாத்திரை, இருமல் மருந்து மாதிரி போதைப் பொருளை கொடுத்து மயக்கத்திலே வச்சிருக்காங்க. ஓ. சென்னையில ஒரு கும்பல் காலையில கோயில் வாசல்ல நிக்க வைக்கிறதுக்கு காவி உடை போட்டும், சாயங்காலம் மசூதி வாசல்ல புர்கா போட்டும் பெண்களை பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. இப்படி மத உணர்வுகளையும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இடங்களை பங்கு போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை தூண்டுற தந்திரங்களை பயன்படுத்துறாங்க, நிறைய பேரை போதை கடிமையாக்கி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, போதைக்கு அடிமை ஆக்கிட்டா அவங்கள முழுசா கட்டுப்படுத்த முடியும். அவங்க வெளியே போக நினைக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய நெட்வொர்க் இயங்குனாலும் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கிற தினசரி வருமானம் ரொம்ப கம்மி. எவ்வளோ இருக்கும்? பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் தான். அந்த பணமும் யாருக்கு போகுதுன்னா அந்த கும்பல் தலைவன் கிட்ட போயிடுது. ஆனா இந்த மொத்த பிசினஸோட மதிப்பு 1.5 ட்ரில்லியன் ரூபான்னு சொல்றீங்க. நம்பவே கஷ்டமா இருக்கே. எவ்வளோ பணம் இங்க போகுது? இதுக்கு சட்டம்லாம் இல்லையா? சட்டம் இருக்கு. முன்னாடி பாம்பே பிச்சைக்காரர்கள் தடுப்புச் சட்டம்னு ஒன்னு இருந்துச்சு, 1959 வந்தது. ஆனா அது பிச்சை எடுக்கிறதே தப்புன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்களே தண்டிச்சது. அது சரியில்லையே. ஆமா, அதனால 2018ல டெல்லி ஹைகோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்லுச்சு. அதாவது உயிர் வாழ்றதுக்கான அத்தியாவசிய தேவைக்காக பிச்சை எடுத்து அது குற்றம் இல்லைன்னு. அது நல்ல விஷயம். குழந்தைங்களை வச்சு பண்றதுக்கு அது ரொம்ப கடுமையான குற்றம். ஜூவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 படி குழந்தைங்களை பிச்சை எடுக்க வைக்கிறது சட்டப்படி தப்பு. அவங்கள பாதுகாக்கவும் இதுல ஈடுபடுறவங்களை தண்டிக்கவும் இந்த சட்டம் இருக்கு. சட்டம் இருந்தாலும் அரசாங்கம் சரியா நடவடிக்கை எடுக்குதா? இந்த G20 மீட்டிங், காமன்வெல்த் கேம்ஸ் அப்ப மட்டும் பிச்சைக்காரங்களை கண்ணுல படாம அப்புறப்படுத்துற மாதிரி தெரியுது. அது ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனா இந்த கும்பல்களை ஒழிக்கிறதுல அந்த தீவிரம் இல்லையோ? லாம்பூர்ல இருக்கிற மறுவாழ்வு மையம் கூட சரியா செயல்படலன்னு சொல்றீங்க. இந்தூர்ல பிச்சை எடுக்கவும் தடை, போடவும் தடைன்னு சொன்னா மட்டும் போதுமா? அது ஒரு கேள்விக்குறிதான். கும்பல்களை தண்டிக்கிறதும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முறையான மறுவாழ்வு கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். அதுல இன்னும் கவனம் செலுத்தணும். தடைகள் மட்டுமே முழு தீர்வாகாது. சரி, இதெல்லாம் கேட்குற நீங்க இப்ப யோசிக்கலாம்,
நான் ஒரு ஆளா என்ன பண்ண முடியும்னு. ஆமா, அதுதான் முக்கியம். நாம என்ன செய்ய முடியும்? முதல் விஷயம், நேரடியா காசு கொடுக்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கலாம். ஏன்னா அந்த பணம் பெரும்பாலும் இந்த மாஃபியா தலைவர்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, அப்போ வேற என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலா அவங்களுக்கு நேரடியா சாப்பாடு இல்ல துணிமணி இல்ல மருந்து மாத்திரை தேவைப்பட்டா அதை வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருந்தா அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதையா 4 வார்த்தை பேசி அவங்க கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது சந்தேகமா பட்டா, இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி அடிபட்டிருக்கு, இல்ல யாரோ ஒருத்தர் எல்லார்கிட்டயும் போய் பணம் கலெக்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சா, உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் கொடுங்க. அது ரொம்ப உதவியா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு, கல்வி கொடுக்கிற நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் NGOs இருக்கு. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யலாம். ம், ம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ரோட்ல இருக்கிற எல்லாருமே இந்த மாஃபியாவோட ஆட்கள் கிடையாது. நிறைய பேர் உண்மையாவே வறுமையால வேற வழி இல்லாம அந்த நிலையில இருக்காங்க. புரியுது. அப்போ இந்தியால இந்த பிச்சை எடுக்கிற பிரச்சனைங்கிறது வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இயலாமை, சுரண்டல், அப்புறம் திட்டமிட்ட குற்றம்னு பல விஷயங்கள் சேர்ந்த ஒரு சிக்கலான வலைப்பின்னல். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாம் வறுமைக்கும் வாய்ப்பில்லாம போறதுக்கும் இந்த மாதிரி சுரண்டலுக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பு நமக்கு காட்டுது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. சொல்லுங்க. தெருவுல மேலோட்டமா தெரியுற இந்த பிரச்சனையை மட்டும் சரி செய்யாம, இதுக்கு காரணமா இருக்கிற இந்த குற்ற வலையமைப்புகளை உடைக்கவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான ஒரு மாற்று வாழ்க்கையை உருவாக்கி தரவும் என்ன மாதிரியான அமைப்பு ரீதியான மாற்றங்கள் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.